அண்மை செய்தி இழப்பை ஏற்காத நடிகர்களை கண்டித்து மே 2 வேலைநிறுத்தம் என தயாரிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மே 2 திரைப்பட தயாரிப்பாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரம். வணக்கம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள குறிப்பாக தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு எஸ் சந்திரசேகர், கலைப்புலி தானு, LK சுதீஷ் மற்றும் சினிமா துறை சார்ந்த நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் சில தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடிகர்கள், முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் படம் செய்ய வேண்டும் என்றால் வருவாய் பங்கு என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டும், லாப நஷ்டத்தில் பங்களிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு நடிகர் சங்கத்திடம் தெரிவிக்கப்பட்டது என்றும், இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமலும் இருக்கிறது என்றும், குறிப்பாக நடிகர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த முன் வரவில்லை என்றும், ஆந்திராவில் உள்ள தயாரிப்பு அங்குள்ள வணிகர்களால் பாதுகாக்கப்படுகிறது என்றும், ஆனால் இங்கு சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரெவன்யூ ஷேர் அடிப்படையில் மட்டுமே தயாரிப்பது என்று முடிவுகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2/5/2026 அன்று ஒரு நாள் மட்டும் அடையாள வேலை நிறுத்தம் நடைபெறும் என தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தீர்மானங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திரையரங்குடைய உரிமையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தாரர்கள் கோரும் 8 வார கால அவகாசத்திற்கு தயாரிப்பு சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்றும், இது குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட GKM தமிழ்குமரன் தலைமையில் நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டமாகவும் இதுவும் பார்க்கப்படுகிறது. தற்போது இன்னும் சில தீர்மானங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.